வணக்கங்க. என்னோட சின்ன பையனுக்கு பிறந்தநாள். சரி, திருச்சியில் இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணி ட்ரெயினில் டிக்கெட்டு புக் பண்ணி போனோங்க. தவறுதலாக சின்ன பையனுக்கு புக் பண்ணலைங்க. அதுக்கு ஃபைனும் கட்டிட்டோம். அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. திருச்சி ஜங்ஷனில் இறங்கிங்க. பஸ்ஸில் சமயபுரம் கோயிலுக்கு போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 2 பாலத்தில் பஸ்ஸு போச்சு. காவேரியத்தை அழகாக ரசிச்சுக்கிட்டே போனோங்க. நேராக மாவிளக்கு மண்டபத்துக்கு போனோங்க. அங்கே வயிற்றுவலிக்காக சின்ன பையனுக்கு என் மனைவி வேண்டியிருந்தாப்புல மாவிளக்கு வயிற்றில் ஏற்றுறேன்னு. அதனால் சின்ன பையனுக்கு மாவிளக்கு வயிற்றில் வச்சு சாமி கும்பிட்டோம். சரியா பெரிய பையனுக்கு மட்டும் பண்ணா விடுவானு அவனுக்கும் வச்சேங்க. சின்ன பையன் தைரியமாக இருந்தாங்க. ஆனால் பெரிய பையன் பாருங்க எப்படி பயந்துக்கிறானு. வேண்டுதலை நல்லபடியாக நிறைவேற்றிட்டுங்க. பசங்களை கூட்டிகிட்டு போய் குளிக்க வச்சு புது துணி போட்டு சாமி கும்பிட கிளம்பி போனோம். பல வருஷத்துக்கு முன்னாடி சமயபுரம் போனப்பங்க எந்த வசதியுமே இல்லாமல் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணிட்டாங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு தனி இடம், குளிக்கிறதுக்கு தனி இடம், பாத்ரூம் வசதி, குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி, காத்திருப்பு மண்டபம்னு பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட திருப்பதி மாதிரியே ஏற்பாடு பண்ணி கட்டிக்கிறாங்க. நல்லா தான் இருந்துச்சுங்க. ஆனால் ஒரே ஒரு வருத்தங்க என்னென்னா, சாமி பார்க்கறக்கு 100 ரூபா 200 ரூபா 300 சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதை விட பொது தரிசனத்துக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் திங்கக்கிழமை கோயிலுக்கு போயிருந்தோம். இதே மற்ற லீவு நாள போயிருந்தோம்னா இதை விட 10 மடங்கு கூட்டம் அதிகமாக இருந்திருக்கு. பக்தர் ஒருத்தர் ரொம்ப பண கஷ்டமாக இருக்குதுன்னு கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்கிறாரு. அங்கே போனாக்க தரிசனத்துக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ தான் இவர் நினச்சாரமா பக்தர், சரி நம்மளே கஷ்டம்னு சொல்லி போயிருந்தோம், அங்கே போனால் சாமியை நம்மகிட்ட காசு கேட்குது, நம்மளோட சாமி ரொம்ப கஷ்டமாக இருக்க மாட்டேன்னு சொல்லி திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாராம்மா. இதை நடிகர் எம்.ஆர். ராதா குறிப்பிட்டு சொல்லிக்கிறாரு ஒரு நிகழ்ச்சியில். அதை நான் பக்கமாக தான் ஒரு புத்தகத்தில் படித்தேங்க. அதை நினச்சா சிரிப்பு வந்துச்சு. ஒரு வழியே சாமி பார்த்துட்டு வெளியே வந்த எங்களுக்குங்க பிரசாதமாக தயிர் சாப்பாடு கொடுத்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டோம். கோயில் பிரகாரத்திலேயே நாட்டு கொய்யாப்பழம் விற்றாங்க. ஒரு 1/2 கிலோ வாங்கினோங்க. சாப்பிட்டு பார்த்தா தேன் மாதிரி ரொம்ப தித்திப்பாக இருந்துச்சு. எங்கெங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டோம். எங்கள் கோயில் நேரத்தில் விளைஞ்சதுங்க, இயற்கையாக விளைஞ்சது அப்படின்னாங்க. அதை வாங்கி சாப்பிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறங்க ஹைபிரிட் இல்லாமல் இயற்கையான ஒரு பழம் சாப்பிட்டதில் ரொம்ப திருப்தியோட வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. நன்றிங்க. அடுத்து சந்திக்கலாங்க.